ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलपाशितशोभितलिङ्गं जन्मयदुःखविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम्। ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இன்று நடராஜ பெருமானுடைய அபிஷேக நாள். இந்த வருடத்திலே நடராஜ பெருமானுக்கு 6 மாதங்கள் இந்த அபிஷேகம் நடராஜர் அபிஷேகம் என்று குறிக்கப்பட்டிருக்கும். அந்த 6 நடராஜர் அபிஷேகத்திலே 3 மாதங்கள் நட்சத்திர வாரியாகவும் 3 மாதங்கள் திதி வாரியாகவும் அமைந்திருக்கும். இன்று சித்திரை மாதத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் என்று நடேசர் அபிஷேகம் என்று பஞ்சாங்கங்களிலே குறிப்பிட்டிருப்பார்கள், நாள்காட்டியிலே குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம் வருகின்ற பொழுது ஒரு சிறப்பு நடராஜர் அபிஷேகம், நடேசர் அபிஷேகம். அதே போல் ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், நடேசர் அபிஷேகம். ஆவணி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, புரட்டாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம், ஆருத்ரா தர்சனம் என்று போற்றப்படுகின்ற திருவாதிரை நட்சத்திரம். மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி என்று இந்த 6 மாத அபிஷேகத்திலே 3 மாதங்கள் நட்சத்திர வாரியாகவும் 3 மாதங்கள் திதியை கொண்டதாகவும் இந்த நடேசர அபிஷேகம் அமையும். அந்த வகையிலே இந்த நடேசர அபிஷேகம் நடைபெறுகின்ற சிவன் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்வதோடு நாம் இந்த அறம் செய்ய விரும்பு என்கின்ற வகையிலே தர்ம சிந்தனைகளோடு நாம் செய்கின்ற பொழுது இவையெல்லாம் நமக்கு உயர்வை தரும். தாய் தகப்பன் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் பிள்ளைகளை வந்து சேரும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்பா அம்மா செய்கின்ற புண்ணியங்கள் பாவங்கள் இவையெல்லாம் பிள்ளைகளை வந்து சேரும் என்கின்ற வகையிலே இந்த தர்மம் தலை காக்கும் தக்க தருணத்தில் உயிர் காக்கும் என்கின்ற வகையிலே இந்த தர்ம சிந்தனைகள் ஒவ்வொருவருக்கு நமக்கு வர வேண்டும். இது பொதுவாக அப்பா அம்மா செய்கின்ற பாவத்தை ஏன் நாம் ஏற்க வேண்டும் என்று பிள்ளைகள் கேட்பவர்கள். ஒரு சில பிள்ளைகள் அப்பாவாரும் கேட்பார்கள். அப்பா அம்மா சேர்த்து வைக்கிற சொத்து, அப்பா கட்டி வச்ச வீடு, அப்பா வாங்கி வச்ச தோட்டம், அப்பா வாங்கி வச்ச நகை, அப்பா வாங்கி விட்ட கார் பிள்ளைகளுக்கு வேணுமென்று நாம் உரிமை கொண்டாடுகிறோம். அப்பா அம்மா செய்த பாவமும் புண்ணியமும் அந்த பிள்ளைகளுக்கு உரிமையோடு வந்து சேரும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அந்த வகையிலே பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெற்றோர்கள் தர்ம சிந்தனையோடு தர்மத்தை மட்டும் செய்ய வேண்டும். இது நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் தர்மங்கள் இவையெல்லாம் எங்கே போய் சேரும் என்றால், இப்போ நாம் எல்லாம் அன்றாடம் எவ்வளவோ ஏதோ ஒரு வகையிலே பல வகையிலும் ஒவ்வொருவரும் நாம் சம்பாதிக்கிறோம்.
ஆங்காங்கே நாம் சேமிப்பதற்காக ஒவ்வொரு வங்கியிலே கொண்டு போய் பணத்தை போட்டு வைப்போம். பல பெயர்களிலே இந்த வங்கிகள் இருக்கிறது. பேங்க் ஆஃப் சிலோன், பீப்புள்ஸ் பேங்க், இன்டர்நேஷனல் பேங்க், ஃபைனான்சியா பேங்க், கொமர்ஷியல் பேங்க் என்று பல வங்கிகள். அதில் கொண்டு போய் எங்கே அதிகம் வட்டி கிடைக்குதுன்னு போட்டு வைப்போம். ஆனால் அங்கே மேலுலகத்திலே 2 வங்கிகள் இருக்கிறதாம். அதிலே ஒன்று பாவத்தை டிபாசிட் பண்ணுறது, ஒன்றிலே புண்ணியம் டிபாசிட் பண்ணப்படும். இந்த பாவம் புண்ணியம் 2ஐயும் மட்டும்தான் நாங்கள் அங்கே சேமிக்கக்கூடியதாக 2 வங்கிகள் உண்டு. என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, அறம் செய்ய விரும்பு என்று தமிழ் மூதாட்டி அவ்வை சொன்ன அந்த தர்மம் செய்யணும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேணும் என்ற பிரார்த்தனையோடு, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களாலி சந்து சுபம்.